வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வாழ்க்கையில் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எது முக்கியம், அன்கன்வென்ஷனலாக கன்வென்ஷனலா அப்படிங்கிற டிபேட்டு நிறைய இருக்கும். அன்கன்வென்ஷனல்னா மற்றவங்க பண்ணாததை முதல் வாட்டி பண்ணுது. இப்போ தோனி ஒரு அன்கன்வென்ஷனல் கேப்டன், ஒரு அன்கன்வென்ஷனல் விக்கெட் கீப்பர். நார்மல் டெஸ்ட் விக்கெட் கீப்பிங்கில் பாலை பிடிச்சி ஃபாலோ த்ரூ பண்ணுவாங்க, இப்படி இப்படி பிடிச்சி இப்படி எடுப்பாங்க. ஆனால் தோனி பார்த்திங்கன்னா அது அப்படியே இருப்பார். தோனியோட விக்கெட் கீப்பிங் ஸ்டைலில் பாலை பிடிச்சி அப்படி தூக்கி போடுறது, இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஸ்டாண்டர்ட் விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸில் கிடையாது. எந்த கோச்சிங் மேனுவல் போனாலும் தோனி மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணுறதை பற்றி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அன்கன்வென்ஷனலாக பண்ணார். இது முரமாக உடச்சி பண்ணார். எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியணும். அன்கன்வென்ஷனலாக பண்ணி உங்களால் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுதுன்னா கன்வென்ஷனலோட அன்கன்வென்ஷனல் பெட்டர். எல்லோரும் ஒரு விதத்தில் போனீங்கன்னா, தனியாக இன்னொரு வழியில் ட்ரை பண்ணி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சதுன்னா அந்த மெத்தட் பெட்டர் அப்படிங்கிறது வாதம் ஒத்துக்கணும். ஏன்னா இதை தாமஸ் ஜெஃபர்சன் யாருன்னா, அமெரிக்காவில் கான்ஸ்டியூஷனை முதல்ல எழுதினதில் இவர் ஒருத்தர். அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதியாகவும் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ வாண்ட் சம்திங் தட் யூ நெவர் ஹேட், யூ மஸ்ட் பி வில்லிங் டு டூ சம்திங் யூ ஹவ் நெவர் டன். அதாவது உங்கள்கிட்ட இல்லாதது உங்களுக்கு தேவைன்னா இத்தனை நாள் நீங்கள் செய்யாததை நீங்கள் செய்ய தயாராக இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல ரூல் சொல்லிடுறேன். சட்டத்துக்கு புறம்பா அரணுக்கு புறம்பா எதையும் நான் செய்ய சொல்லலை. அது மாதிரி சட்டத்துக்கும் மரபுக்கும் அரணுக்கும் புறம்பா ஏதாவது இருந்ததுன்னா அதை செய்யாமல் இருப்பதே மேல். அதை முன்னாடி சொல்லிடுறேன். சார் தான் சொன்னார், எக்ஸாமில் காப்பி அடிக்கலாம், பேப்பர் லீக் பார்த்து அதை வாங்கி எழுதிவிடலாம் அப்படின்னா நான் சொல்லலை. ஷார்ட்கட்டுங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதனால் எப்போதுமே மற்றதுக்கு புறம்பாக பண்ணணும். நீங்கள் என்னை மணி பேஜில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்ற சேனலில் சொல்லாத விஷயத்தை நான் சொல்லுவேன். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரேடியாக பணத்தை போடாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க, கம்மியாக வாங்குங்க, 1 2ன்னு வாங்குங்க. நிறைய வாங்கிட்டிங்கன்னா வலிக்கும், மார்க்கெட் விழுந்தால் ரொம்ப வலிக்கும். அதனால் நீங்கள் அது மாதிரி ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புரோக்கிங் கம்பெனி ஆரம்பித்து காசு பண்ணணுங்கிறது என்னோடய கோல் கிடையாது. என்னோடய கோல் 2 தான். ஒன்று, நீங்கள் காசு சம்பாதிக்கணும். இப்போது நாங்கள் 300 பேர் சேர்த்துருக்குறோம். மெதுவாக அது 1000 பேர், முக்கால்வாசி பேர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதில் 30லேருந்து 40% விமனாக இருக்கணும். முடிஞ்சால் 50% விமனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் குறிக்கோள். ஸோ இந்த குறிக்கோளுக்கு நான் கரெக்டாக செய்யணும்னு பார்ப்பேன். ஸோ என்னோடய பாலிசியில் உங்களுக்கு நஷ்டம் ஆகிடுச்சுன்னா எனக்கும் நஷ்டம் ஆகணும், எனக்கு லாபம் வந்தால் உங்களுக்கும் லாபம் வரணும். இதை தான் என்னோடய குறிக்கோள். இதை வச்சு தான் நான் பண்ணுவேன். இதை பிரேக்கிங் அவே ஃப்ரம் தி க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்க யூஸ் பண்ணுற பாதையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது ஆவரேஜ் ரிசல்ட்டு தான் வரும். ஆனால் உங்களுக்கு பெரிய எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்டு வேணும்னா நீங்கள் வேறு பாதையை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய பிரின்சிபல். வாழ்க்கையில் நான் அதை நம்புகிறேன். ஸோ மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களை ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸை பண்ண சொல்லி, குயிக்காக பணம் பண்ணிடலான்னு சொல்லி, பெரிய பணத்தை ஒரே ஸ்டாக்கில் இறக்க சொல்லி, உங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட் இல்லாமல் பண்ண சொல்கிறது என்னோடய லாஜிக்கே கிடையாது. நான் அதை செய்யவே மாட்டேன். முதல்ல நான் சொல்கிறது தங்கம் வாங்கிக்கங்கன்னு. தங்கம் வாங்கினா எனக்கு காலனா கிடைக்காது, என் டீமுக்கும் காலனா கிடைக்காது. ஆனால் நீங்கள் செக்யூர் ஆகிடுவீங்க. 400 கிராம் தங்கம் நான் சொன்னபோது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி. அதுதான் என்னோடய குறிக்கோள். அதுக்கப்புறம் தான் என் பசங்களுக்கு வேணுங்கிறது. அதனால் நம்ம மற்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது. மற்றவங்க நம்ம கிளைண்ட்டுன்னு வந்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல போடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் குறிக்கோள். 2வது, ரிஸ்கை கால்குலேட் பண்ணி எடுக்கணும். அதாவது நீங்கள் அன்கன்வென்ஷனலாக பண்ணுறேன்னு சொல்லி புரட்டாம்போக்கில் சுற்றினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டீங்க. எனக்கு புத்தி நல்லா தெரியும், நான் தனியாக ஆப்ஷன்ஸில் ஒன்று கண்டுபிடிப்பேன், அதில் கண்டுபிடிச்சி நான் தனியாக என் வழி தனி வழி அப்படின்னு ஒன்று போட்டு பண்ணுவேன்னு நினச்சேன்னா வேலைக்கே ஆகாது. கடைசியில் உங்கள் பணம் போயிடும், என்ன நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க.
நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கணும் அண்டு தைரியமாக நடக்கணும். என்ன லாஸஸ் வரும், இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் கரெக்டாக யோசித்து தைரியமாக எடுத்து முன்னு செய்யணும். அதே மாதிரி நார்மலாக சொல்கிறதோட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். இது சேலஞ்சிங் தி நார்ம்ஸ். இது தாங்க நார்மல் ரூட்டு. இந்த ரூட்டை நான் எல்லோரும் எடுப்பாங்கன்னா அந்த ரூட்டை நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம வேறு ரூட்டு எடுக்கணும். நம்ம ரூட்டுங்கிறது தனியாக இருக்கணும், இனோவேட்டிவாக இருக்கணும், நேரமாக போகலாம். இப்போ நான் சொல்கிற ரூட்டு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஓப்பனாக கிளைண்ட்டுக்கு இது தான் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அதே என் பசங்களுக்கு அது பாப்புலர் ஆகணும்னா ஒரு நிறைய நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்தால் தான் இது பாப்புலர் ஆகும். ஏன்னா இதில் பெருசாக ஏர்னிங்ஸே வராது. அண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுலே எல்லா காஸ்ட்டும் போயிடும். அதனால் இது லாங் டேர்மில் தான் இது ரிசல்ட் வரும். அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தைரியம் வேணும். உங்களுக்கு லைஃப்பில் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கணும். இல்லாட்டா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதனால் சக்ஸஸுங்கிறது கரேஜ் வேணும். கரேஜ் இல்லைன்னா பண்ண முடியாது. ரீசெண்டாக அஸ்வின் ஒன்று சொன்னான், இது ரிஷப் பந்தை பற்றி. ரிஷப் பந்த் ஆடுறதை பார்த்தேன், நானே ஏமாந்துட்டேன். அவனுக்கு நல்ல டிஃபென்ஸே கிடையாது, ஈஸியாக அவன் அவுட் ஆக்கிடலாம். ஒன்லி அட்டாக்கிங் ஷாட்டு, எல்லாமே அன்கன்வென்ஷனாக தேர்ட் மேன் மேலே 6 அடிப்பான், பாயிண்ட் மேலே 6 அடிப்பான். அதனால் ஒரு நல்ல போலர் இருந்தால் ஈஸியாக தூக்கிடலாம் தான் நினச்சேன். பட் ஒரு யூடியூப் பதிவில் அஸ்வின் என்ன சொன்னால், இருக்கிறதுலேயே அவனுக்கு பெஸ்ட்டு டிஃபென்ஸு ரிஷப் பண்ட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நம்ம தோற்றதில் அவன் சொன்னான், முதல் இன்னிங்ஸில் அவன் சூப்பராக எப்படி டிஃபென்சிவாக ஆடினான், 40 ரன்னு. 2வது இன்னிங்ஸில் 60 ரன் சூப்பராக அடித்தான். எவ்வளோ ரெண்டும் கான்ட்ராஸ்ட்டு. அவனுக்கு பெஸ்ட்டு டிஃபென்ஸ் தான் இருக்குது. பட் அவனோட ப்ராப்ளம் என்னென்னா, எய்தர் ஃபஸ்ட் கியர் இல்லாட்டா 4th கியரில் தான் ஆடுவான். நடுவில் மிடில் லெவல் ஓவர்ஸில் 1-2 1-2ன்னு எடுக்கணும் டெஸ்ட் மேட்ச்சில். அது அந்த பையனுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத சொன்னான். பட் ஆப்ரேட்டிவ் வேர்டு பெஸ்ட்டு டிஃபென்ஸு அண்ட் பெஸ்ட் அட்டாக்கிங் கேம்னு. ஆனால் அவன் ரொம்ப அன்கன்வென்ஷனல் பிளேயர். அப்போ இந்த அன்கன்வென்ஷனலாக இருக்கிறதுனால தான் ரிஷப் பந்த் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். அதனால தான் இவ்வளோ தூரம் அவன் ஜெயித்தான். ஸோ சம்டைம்ஸ் வி ஹவ் டு பி அன்கன்வென்ஷனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபிநாத்தோட ஒரு இன்டர்வியூ இருக்குது அஸ்வின். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அஸ்வினே ஒரு பெரிய வெரி ஹைலி அன்கன்வென்ஷனல் பிளேயர். அண்டர் 14 வரைக்கும் பேட்ஸ்மேனாக இருக்கணும். ஒரு மேட்ச்சில் அவுட் ஆகிட்டு வந்துட்டான், போலிங் போடணுன்னு அவங்க அம்மாவுக்கு சொன்னாங்கன்னு போலிங் போட்டான். ஃபாஸ்ட் போலிங் ட்ரை பண்ணால் அப்புறம் ஸ்பின்னர் ஆகிட்டான், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான். அண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் மோஸ்ட் அன்கன்வென்ஷனல் வே அவன் தான் பெஸ்ட்டு ஸ்பின்னர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் கும்ப்ளே. இதுதான் வாழ்க்கைங்கிறது. அதனால் சம்டைம்ஸ் நம்ம அன்கன்வென்ஷனல் திங்ஸ் பண்ணணும், பயந்து சாகக்கூடாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது,
அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.